சிவன், விஷ்ணு, பிரம்மர் ஆகிய 3 பேரும் குழந்தையாக மாறி ஒரே உருவமான தத்தாத்ரேயராக காட்சி தந்து மக்களுக்கு அருள் புரிந்தனர். ஸ்ரீ குரு தத்தாத்ரேயர் அவருடைய சீடரான கார்த்திவீர்யார்ஜுனனோடு கோயில் கொண்ட தலமான திருவாரூர் மாவட்டம் சேங்காளிபுரம் ஸ்ரீ குரு தத்தாத்ரேயர் ஆலயத்தில் தத்தாத்ரேயர் ஜெயந்தி விழாவின் நிறைவாக தத்தாத்ரேயருக்கு பாலூட்டும் வைபவம் இன்று நடைபெற்றது. இதையொட்டு தத்தாத்ரேயர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சுவாமி சன்னதி முன்பு அலங்கரிக்கப்பட்ட தொட்டில் குழந்தை தத்தாத்ரேயர் சிலைகள் வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்கள் தங்களுக்கு குழந்தை வரம் வேண்டி பெண்கள் குழந்தை தத்தாத்ரேயர் சுவாமியை தங்கள் மடியில் வைத்து வெள்ளி பாலாடை கிண்ணத்தால் சுவாமிக்கு பாலூட்டி மீதமிருக்கும் பாலை அருந்திவிட்டு குழந்தை சுவாமியின் புடவையில் துடைத்துவிட்டு பின்பு குழந்தை தத்தாத்ரேயர் சுவாமியை தொட்டிலில் போட்டு வணங்கினர். தொடர்ந்து மூலவ தத்தாத்ரேயருக்கு அர்ச்சனை செய்து 9 முறை பிரகார வலம் வந்து வணங்கினர். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடைபெறும் விழாவில் குழந்தை இல்லாதவர்கள் சுவாமிக்கு பாலூட்டினர். அடுத்த ஆண்டு குழந்தையோடு வருவார்கள் என்பது ஐதீகம். ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மாத்து அதான்